இந்த தினம் அங்கே வேளாண் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 300 ஸ்டால்கள் மக்களுக்கு விவசாயிகளுக்கு பார்த்து தெரிந்து கொள்கின்ற வகையில் வேளாண் துறையில் புதிய முயற்சிகள், பழைய முயற்சிகள் எல்லாம் அடையாளம் படுத்துகின்ற வகையில் 300 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 நாட்கள் இந்த பகுதியில் உள்ள விவசாய பெருங்குடி மக்கள்லாம் கண்டு அறிவதற்கு இந்த கண்காட்சி இங்கே தொடங்கப்பட இருக்கிறது. இந்த வேளாண் துறையில் இந்த பல்கலைக்கழகத்தில் புதிய முயற்சிகள் அடிப்படையில் உற்பத்தி செய்கின்ற முறை, பூச்சி தாக்குதல் இல்லாமல் செய்கின்ற முறை, இதேபோல புதிய ரகங்கள் இதையெல்லாம் நேரடி காட்சியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் இந்த பகுதியில் உள்ள விவசாய மக்கள் கண்டறிந்து செல்வதற்கு இந்த கண்காட்சி 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகமான விவசாயிகள் கலந்து கொள்கின்ற வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இப்போ இந்த 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 3 ஆண்டுகளில் நாங்கள் பல இடங்களில் போன்ற கண்காட்சிகள் சிறுதானிய கண்காட்சி நடத்தப்பட்டிருக்கிறது, இயந்திரமயமாக்குதல் கண்காட்சி நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்தையும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு, விவசாயிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு செல்கின்ற வகையில் கண்காட்சிகள் மக்களுக்கு, விவசாயிகளுக்கு தேவையான கண்காட்சி நடத்துகிறார்கள். அது பாராட்டக்கூடியதாகும். அது இயற்கை, அதான் புதிய தண்ணீரை குறைந்த அளவில் பயன்படுத்துகின்ற வாய்ப்பையும், வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களும், அதே பூச்சி தாக்குதலிருந்து தப்பிக்கக்கூடிய பயிர்களும், பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துகின்ற திறமையும் இந்த கண்காட்சி மூலமாக வளர்த்து கொள்ளலாம். மக்காச்சோளம் இப்போ குறைந்த காலத்தில் அதிக அளவுக்கு விளைச்சல் தரக்கூடிய மக்காச்சோளத்தை எல்லாம் இங்கு அறிகின்றது. அதே போல வேளாண் பொறியியல் கருவிகள், இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுக்கு ஒரு சவால் என்னன்னா, இப்போ விவசாய வேலை செய்கின்ற வேலையாட்கள் குறைந்து கொண்டு வருகின்ற காரணத்தால் அது இயந்திரமாக வேளாண் பொறியியல் கருவிகள் தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக இப்போது நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு 3 ஆண்டு காலத்தில் வேளாண் பொறியியல் துறை மூலமாக கருவிகள் இப்போ ஆட்கள் செய்கின்ற அதெல்லாம் கருவிமயமாக்கப்பட்டு சிறு கருவிகள் எல்லாம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ட்ரோன்ஸ் மூலமாக மருந்தடிக்கின்ற பூச்சி மருந்து அடிப்பதற்கு பெரிய ஆள் சம்பளம் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் ட்ரோன் போன்ற கருவிகள்லாம் இப்போ தயார் செய்து இப்போது மானியத்துடன் கொடுக்கின்ற வாய்ப்பையும் கொடுக்கின்றது. அதே போல் கருத்தரங்க விவசாயிகள் கலந்து கொள்கின்றவை கருத்தரங்குகள், ஆராய்ச்சியாளர்கள் இந்த கண்காட்சியுடைய மெயின் இதில் அந்த ஆராய்ச்சியாளர் பல விவசாயத்தை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொள்கின்ற கருத்தரங்கம் நடக்கிறது.